இன்றைய ராசி எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைய மேச ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசிகிற பலன் எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு மாலை 6:15 மணி வரை முதல் சந்திராஷ்டமம் தொடர்வதால் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். தன்னம்பிக்கை தொழில்விடும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நேர்களே, இன்றைக்கு நீங்க தன்னம்பிக்கையோடு ஒரு முன்னேறக்கூடிய நாள் இல்லையா? தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு இன்றைக்கு போராடக்கூடிய நாளாக இருக்கின்றது அந்த நாள். இன்றைய நாள் நீங்க உண்மைக்கு ஒரு துணிச்சலோடு ஒரு மாலையில் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள்ல புது புது ஒப்பந்தங்கள்ல உங்களுடைய ஈடுபடுத்தி ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஒரு துளிர் விடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மேசராசிக்காரர்களுக்கு அமைப்போது. நாங்கள் அதோடு சேர்த்து பார்க்க போனோம்னு சொன்னால், ரிசவராசிக்காரர்களே, இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. சகோதரர் பாசமழை பொழிவார்கள். கேட்டிடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். விற்பனை உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். தொட்டது துலங்கும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் வந்து ரிசவராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ரிசவராசி நேயர்களுக்கு இன்றைக்கு இனிய நாளாக இருக்கின்றது தானே பஷாத்? அதாவது அரசினால் கூட அனுகூலம் வந்து சேர காத்து கொண்டிருக்குது இந்த நாள்ல. அது மட்டும் இல்ல, சகோதரர்கள் பாசமலை பொழிய போறாங்க. பாசமலை திரைப்படத்தை பார்த்து விட்டு பாசமலை இப்பதான் பொழிய போறாங்க நேர்களே. இன்றைக்கு உங்களுடைய சகோதரங்கள் அப்படியே உங்களுக்கு இன்றைய ஒரு இன்பமான நாளாக அமைய போகுது. இன்றைய வியாபாரத்தில் பழைய சரக்குகள் எல்லாம் இன்றைக்கு வைக்க போறீங்க. வியாபாரத்தில் நீங்க உங்கள்கிட்ட காணப்படுற பழைய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்க அப்படியே லாபம் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் ரிசவராசி நேயர்களுக்கு இன்றைக்கு காணப்படுகின்றது. எமது தாமரை FM சார்பாகவும் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில ஊடாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு ஒரு சுப செய்தியும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்து மிதுன ராசிக்காரர்களே, இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்டா. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகள் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் அப்படின்னு சொல்லப்படுறீங்க. அதாவது இன்றைய நாளில் அவர்களுக்கு புதுமையான விடயங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். நிச்சயமாக அவங்க பார்க்க போனோம்னு சொன்னா, இன்றைக்கு அவங்க புதிய புதிய முயற்சிகளை செய்ய போறாங்க. இந்த முயற்சிகளை செய்யறது மட்டும் இல்லை, இந்த முயற்சியில அவங்க வெற்றியும் காண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எந்த ஒரு புதிய ஒரு விடயங்கள் புதிய ஒரு முயற்சிகள் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தனிய ஒரு திறமை சார்ந்த எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகளுக்கு இன்றைய வெற்றி கைவிடக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே வந்து சேர காத்து கொண்டிருக்கிறீர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு காணப்படுற தனித்திறமைகள் உங்களுக்குள்ளே மறைந்து ஒளிந்து அப்படியே பதுங்கி காணப்படுற திறமைகள் இன்றைக்கு வெளிக்கொண்டு, அதாவது உங்களுடைய உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு படம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நாள் தான் என்று சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு நாட்டம் அதிகரித்து, அதாவது பக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் அப்படியே சொந்த உறவுகள் எல்லாம் அப்படியே வந்து உங்களை இன்றைக்கு கைகோர்த்து உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளாகத்தான் அவை காத்திருக்கு மிதுன ராசிக்கு நேர்களே. இப்போ நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், முதலாவது பார்த்த மேச ராசிக்காரர்கள், ரிசவ ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், இவங்க 3 பேருக்கும் நாங்கள் அப்படி சொல்லிக்கொள்வது என்னன்னு சொன்னால், வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி ஊடாக எமது மனமாத வாழ்த்துக்களையும் இன்றைய நாளை சிறப்பாக அமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளையும் பல சாதனைக்கு சொந்தக்காரர்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். You are listening about tamarfm.com. இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள்.
காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்துக் கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். ஐந்தெழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என் அன்னை. அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டோம் தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை. வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம். கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம். கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். பாடலை ஒன்றை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம் பஷாத். அழகான சோகங்களை வழங்கக்கூடியதாகவும் இருந்தது. ஆனால் நிச்சயமாக நஜிமோ, நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நஜிமோ இன்று அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே எமது நேர்களுக்காக நாங்கள் அப்படியே வழங்கி கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் எமது ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்களுக்காக இன்றைய நாளில் சிறப்பான நாள்கள், இன்றைய நாளில் விடயத்துவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நேர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். கலையத்தில் தொடர்ந்தும் அப்படியே காத்து கொண்டிருங்க. 11 மணி வரையில் உங்களோட கைகோர்த்து செயற்பட அப்படியே காத்து கொண்டிருக்கிறோம். தற்போது நேரம் 10:09 தொடர்ச்சியாக எமோடு இணைந்திருங்கள். எமது முதல்வன் தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால், கடக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. நட்புகள் வட்டாரம் விரியும். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். வெளிவட்டார தொடர்புள்ள அதிகரிக்கும். வியாபாரத்தில் வராத ஒப்பந்தத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கி கடகராசி நேயர்களுக்கு. ஆம் பஷாத், அதாவது அவர்களுக்கு உழைப்பிலையும் ஊதியத்திலையும், அதாவது வேலை செய்யும் இடங்களிலும்
கணக்கு முன்னேற்றங்கள் காணப்படுகின்றது தானே. அதாவது இன்றைக்கு அவங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படியே அடங்கி ஒடுங்கி அவங்களுக்கு இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், எதிர்ப்புகளே இல்லாமலுக்கு போகக்கூடிய நாள், எதிர்ப்புகளை ஒழியக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் நஜ்மு. ஆமா ஆமா, இந்த நாள் அவர்களுக்கு இனிய நாளாக இருக்கின்றது பஷாத். அதாவது எதிர்ப்புகளை தாண்டி ஒரு முன்னடியாக ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தத்திலே வியாபாரத்திலே இன்றைக்கு முன்னேற்றம் காத்து கொண்டிருக்க கடகராசி நேயர்களே, நீங்கள் இன்றைய நாளை அப்படியே பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போல தான் சிம்ம ராசிக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நஜிமோ. சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தோம்னா தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். உடம்பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் கௌரவ பொறுப்புகள் தேடி வரும். அதாவது இன்றைய நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நஜிமோ. இவங்க சில விடயங்கள் இன்றைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் காணப்படுகிறது. திருத்தமான முடிவுகளை இன்றைக்கு தீர்க்க எடுப்பார்கள் அவர்கள். இன்றைக்கு முக்கியமான முடிவுகளை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில சில விடயங்களை சாதிக்க போறாங்க. பாப்பம் நேர்களே, நீங்க உங்களுக்கு நாங்களும் எமது தாமரை FM சார்பாக வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை அப்படியே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய விடயங்கள் சிம்மராசிக்காரர்கள், அதாவது நிறைய விடயங்களை இன்றைக்கு நீங்க சாதிக்க போறீங்க சிம்மராசிக்காரர்களே. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றி உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு கௌரவ பொறுப்புகள் எல்லாம் அவங்கள தேடி வரக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளாகத்தான் காணப்படுகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி அப்படியே உங்களுடைய நாள் வாழ்க்கையில் சிறப்பான நாளாகவும் சிறப்பான நிமிடங்களாகவும் சிறப்பான தருணங்களாக மாற்றி அமைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எமது தாமரை FM சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலதான் கன்னிராசி நேயர்களுக்கு சொன்னால் சில விடயங்கள் ஞாபகம் வருகின்றது தானே. என்ன நஜ்மா அந்த கன்னிராசியை பத்தி சொன்னா மட்டும் ஞாபகம் வர்றது? அதாவது ஈஸ்வரி இருக்காங்க தானே. ஈஸ்வரி அவர்கள் அந்த கன்னிராசியை தான் முக்கியமாக வைத்து கூறுவார்கள். ஆனா அவரோட ராசி கன்னி ராசி இல்ல. ஆமா, அவர்கள் ராசி கடக ராசி. கடக ராசி. ஆனா இருந்தாலும் கன்னி ராசியில ஒரு பிரியம் என்னன்னு சொல்லி கேட்டா அவர் கன்னி ராசி பிடித்த ராசி என்பார்கள். பிடித்த ராசின்னு சொல்லல நஜிமு. இது கன்னி ராசி அவரோட ஹஸ்பண்ட் ராசியாம். அதால அந்த ராசியையும் பிடிக்கும், அந்த ராசியில இருக்கிற அவர் ஹஸ்பண்டையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வாக்கு பண்ண நான் கன்னி ராசியை பார்க்கணும்னா அண்டைய கன்னி ராசி குடும்பத்தில் சந்தோஷ நிலைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாகும். உறவினர் ஒத்துழைப்பார்கள். நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். திடீர் திருப்பம் ஏற்படும் நாள் அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அலுவலகங்களிலும் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது அவர்களுக்கு. நிச்சயமாக நிஜமோ. அலுவலகத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு விடயத்திலும் அவங்களுக்கு அதாவது வாழ்க்கையில் ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட் வரும் என்று சொல்லுவாங்க தானே. அந்த ட்ரெயினிங் பாயிண்ட் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுகின்றது. எப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விடயத்தை சாதிக்கிறதுக்கு முதல்ல, ஒரு விடயத்தை செய்யறதுக்கு முதல்ல நீங்க பல்வேறு சவால்களை தாண்டி பல்வேறு விடயங்கள் வந்து மூழ்கி பிரச்சனைய அப்படியே சோகத்தில் மூழ்கி கிடந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே விட்டு தூக்கி எறிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஒரு புது பாதையில புது திருப்பு முனையை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எனவே கன்னிராசினியர்களை நீங்க இன்றைக்கு நாள் அப்படியே பயன்படுத்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு வெற்றிகரமான நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாமரை FM சார்பாக எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை அப்படியே தெரிவித்துக் கொள்கின்றோம். வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஓஹோ, விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. பாவா நிலவ புடிச்சு தரவா. வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஓஹோ, விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. வானத்தில் ஏறி ஏழு கட்டு, மேகத்தை அள்ளி மாலை கட்டு. வா வா கட்டலாம் அன்பால் படிகட்டு.